தாமிரபரணி கடல்ல சேரக்கூடிய இடத்த இப்ப யாராவது பார்த்துருக்கீங்களா? அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். கடல் பார்த்தீங்கன்னா, பெரிய கடல். தாமிரபரணி ஒரு சின்ன தண்ணி. இந்த 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ற இடத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமாவும் இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும். ஆனா ஆபத்து நிறைந்தது. இதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, போட்ல தான் போணும். குன்னக்காயிலிருந்து போட் எடுத்து, வாடகைக்கு போட் எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போணும். அந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள வந்து ஒரு தோமையார் ஆலயம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம போணும்னா, ஒரு 6 பிரிவா தாமிரபரணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒண்ணா சேரும். அந்த சேர்ற இடத்துல தாமிரபரணியும் கடலும் ஒரு ஒண்ணா முட்டுற இடத்த பார்த்தீங்கன்னா, அது வந்து புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்ல இந்த பகுதியில இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோயிலுக்கு எல்லாம் தீர்த்தம் எடுக்கணும்னு அங்க தான் போவாங்க. இத பத்தி சொல்லும்போது, அந்த காலத்துல இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அகத்திய பெருமாள், கடலரசன் போன்றவர்கள்லாம் இங்க தான் நீராடி முக்தி அடைஞ்சாங்களாம். அதனால இந்த இடம் முக்கியமான தீர்த்தம், புனிதமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்துக்கு முன்னொரு காலத்துல நம்ம மக்கள் நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போட்டு வசதிலாம் கிடையாது. இவங்க இங்கிருந்து போய்கிட்டு இருக்கும்போது நெறைய சகதிகள் இருக்கும், நெறைய காட்டு விலங்குகள் இருக்கும், நெறைய இடத்துல விஷ சந்துகள் இருக்கும். இப்படி உள்ள போறவங்க நெறைய பேரு தீர்த்தத்த எடுத்துட்டு வெளிய வரும்போது, போகும்போது தண்ணி குறையா இருக்கும், வரும்போது தண்ணி அதிகமா இருக்கும். இப்படி உயிர் விட்டவர்கள் பல. அதனால அந்த புனிதமான அந்த பயங்கரமான அந்த தாமிரபரணி சேரக்கூடிய அந்த சங்கு முகத்திற்கு போவதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. ஆனாலும் தாமிரபரணி கடலோட சேரக்கூடிய அந்த இடத்துல நின்னு, நம்ம ஒரு புகைப்படம் எடுத்து, அவள பார்த்து வணங்கி, அந்த தண்ணீர் எடுத்து தலையில நம்ம தொத்தி பண்ணா, அது வற்றாத ஜீவநதியா இருக்கக்கூடிய தாமிரபரணி தாயே, நீ கடலோட கலக்க போற. திரும்பவும் மழையா வந்து எங்களுக்கு வந்து வற்றாத ஜீவநதியா எங்கள காப்பாத்து அப்படின்னு சொல்லுவது போல, நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். நிச்சயம் ஒரு நாள் நீங்க யாராவது இருந்தாலும், நம்ம பகுதியில திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த சங்குமுகத்துக்கு போயிட்டு வாங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.